Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதர் பற்றி நீங்கள் பேசுனது க்யூட்டாக நீங்கள் அடிச்சுக்கிட்டது எல்லாமே பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா இவங்க ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அவினாஷ் தான் ஏன் மேலே பாசம் ஜாஸ்தி. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது தெரியும். நான் சரி அதுக்கு அவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டஸ்டண்டாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லுமே டஃபஸ்ட் கண்டஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கும். பட் இது வரைக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோஸுமே வின் பண்ணது கிடையாது. நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல, சிம்பத்தி சும்மா இது போடுறேன். பட் 2 years எங்களுக்கு தான் தெரியும். அந்த 2 years அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். எதுக்கு இடத்துல கோவம் வரும். பட் அவினாஷ் கிட்ட இப்போ நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டேன். கால் நீங்கள் எடுத்து இப்படி கூட வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அண்ணி துபாயில் இருக்காங்க, இவன் இங்கே இருக்காங்க. அங்கேருந்து அவங்க லீவ் போட்டுட்டு இவங்கள டேக் கேர் பண்ணுறது. உங்கள் டான்ஸுக்கு எப்படி எல்லாரும் ஃபேன்ஸாக இருக்கிறாங்களோ உங்கள் சிரிப்புக்கும் எல்லாரும் ஃபேன்ஸ். சிரிக்க சொல்லிடாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிதான் சிரிக்கிறேன். இது திடீர்னு எல்லாரும் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பதான் அவங்க சிரிக்கிறது மட்டும் இல்லை, தும்மல் வந்து ஒரு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். உங்கள் நேம்க்கு அர்த்தம் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, பீட்ரிக்ஸ். உங்கள் ஒரிஜினல் நேம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை எப்போ கண்டுபிடிச்சிங்க? இவருக்கு பீட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் இப்போ சொல்லி தான் நானே கண்டுபிடிக்கிறேன். அப்படியா? லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2லேருந்து அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த ஜோடி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் என்னைக்கு சூப்பராக போயிட்டு இருக்க. ஓகே. ஸோ இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. ஜட்ஜஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் அதை கேட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க சொல்கிறத வச்சு நான் இப்போ நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணும்போது ஓகே அவங்க லாஸ்ட் டைம் இது சொன்னாங்க, அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ் ஆகுது அவங்களோட கமெண்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டான்ஸர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து இந்த ஷோலையும் ஒரு டான்ஸிங் ஷோவில் கலந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதை பற்றி பேசுங்க. என்ன கேட்டீங்க? மறுபடியும் சொல்கிறேன். அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் டான்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இங்கேயும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த போட்டியில் இருக்கிறது எப்படி இருக்குது? அது சூப்பராக தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் போகிறப்ப நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். ஸோ இப்போது கிடைச்ச பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேஸில் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் பேபி பாய் ஆகட்டும், ஹவுஸ். ஸோ இவங்க கூட சேர்ந்து நான் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க. ஹிப்ஹாப்பில் நான் ஆடி நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது கற்றுக்கிட்டேன். நம்ம ஒரு ஸ்டேஜ் போகிறப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸில் ஆகட்டும், என்ன ஒரு பேஸில் வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் பார்த்துருப்பீங்க. இந்த ஷோவில் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜோனில் பார்த்துருக்கீங்க. ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. உங்கள் நேம்க்கு அர்த்தம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா? பீட்ரிக்ஸ். என்னோட நேம்க்கு அர்த்தம் வந்து தட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிக். ஸோ பிக் ட்ரிக்கிங் கை. நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ் முன்னாடியிலேருந்தே நிறைய ட்ரிக்கிங் பண்ணுவேன். ட்ரிக்கிங் இந்த சென்ஸ் டான்ஸில் இருக்கிற மூவ்ஸ், ஃப்ளிப்பிங், ட்ரிக்கிங் அதெல்லாம். ஸோ நான் பண்ணுற மூவ்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால வேற ஒரு பாய் வந்து வேற ஒரு டான்ஸர் வந்து எனக்கு இதை யுவர் பிக் ட்ரிக்கிங் கை அப்படின்னு சொல்லி பீட்ரிக்ஸ். ஒரிஜினல் நேம் தெரிஞ்சுக்கணும். விக்கி என்னோட ஒரிஜினல். ஓகே. அதனால இந்த ட்ரிக்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறதுனால பீட்ரிக்ஸ். பெரிய தமிழில் சொன்னால் பெரிய வித்தைகள் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகே. நீங்கள் அதை எப்போ கண்டுபிடிச்சிங்க? இவருக்கு பீட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் இப்போ சொல்லி தான் நானே கண்டுபிடிக்கிறேன். அப்படியா? இவ்வளோ நாள் கேட்கணும் தோணல. நான் கேட்கல. அப்போ பார்த்தீங்களா ப்ரோ இப்படி இருக்கிறாங்கன்ட்டு பீட்ரிக்ஸ்ன்னு கேட்கணும். எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட், நம்மளுக்கு இது தெரியாதுல்ல. ஸோ பீட்ரிக்ஸ் ஒரு நேமாவே நான் வச்சுட்டேன். எனக்கு இப்போதான் நீங்கள் சொல்லிட்ட அப்புறம் தான் எனக்கு தோணுது, ஒரு நம்ம கேட்டிருக்கணும் போல இது அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ட்ரிக்ஸ், பிகாஸ் ஸ்டார்டிங் டே வந்தப்போவே இன்ட்ரடக்ஷன்லேயே வந்துட்டு ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய ரியோ அண்ணாக்கு கூட சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஒரு கெஸ் இருந்துச்சு. சரி ஓகே இவங்க பாய் பண்ணுறாங்க போல், அதில் ஸோ ட்ரிக்ஸ் வேணாங்க. சரி ஓகே இதில் வச்சுருக்காங்க சேர்த்து. இப்போ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே. உங்கள் டான்ஸுக்கு எப்படி எல்லாரும் ஃபேன்ஸாக இருக்கிறாங்களோ உங்கள் சிரிப்புக்கும் எல்லாரும் ஃபேன்ஸ். சிரிக்க சொல்லிடாதீங்க. நிறைய பேர் இந்த டேக் சிரிப்பழகன் அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஏதோ இது மாதிரி சொல்கிறீங்க? இல்லை நார்மலாக சொல்கிறேன். நானும் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஏதோ யாரோ நெகட்டிவாக சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படிலாம் இல்லைல்ல?
ஓகே ஓகே. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் சிரிக்கிறேன். இது திடீர்னு எல்லாரும் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சிரிக்கிறோம் போல் அப்படின்றது எனக்கே தெரியுது. அது இவ்வளோ இப்படி ரீச் போகும்லாம் நம்மளுக்கு தெரியல. சரி நம்மளால இன்னொருத்தங்க சிரிக்கிறாங்களா அவ்வளோ அப்படி விட்டுட்டு போயாச்சு. ஓகே ஓகே ஓகே. அவங்க சிரிக்கிறது மட்டும் இல்லை, தும்மல் வந்து ஒரு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க வீடியோவில் எதுனா மாட்டினா நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு இவ்வளோ சிரிப்பு தான் தெரியும். ஒரு லேசர் கன் சுடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் வச்சிருக்கீங்க போலயே. ஓகே ஓகே. கண்டிப்பாக பிரதர் பாண்டிங் பற்றி கேட்கணும். நாம் வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் பிரதர் பற்றி நீங்கள் பேசுனது, க்யூட்டாக நீங்கள் அடிச்சுக்கிட்டது எல்லாமே பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்க இவங்க 2 பேரும்? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா இவங்க ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க பார்த்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருக்கேன் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல. லைக் ப்ராக்டிஸ் முடியும் போது நேராக அவினாஷ் வந்து ஏய் நீ வரியா இல்லையா, நான் கிளம்புறேன், நான் காரை எடுத்துட்டு கிளம்புறேன், நீ வரலன்னா 5 நிமிஷத்தில் நான் கிளம்புறேன். இதே மாதிரி தான் அவங்க ஸ்டேஜ்லேயும் வந்தாங்க. அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்க அப்படி தான். ஓகே. இந்த மாதிரி தான் வீட்லேயும் சேட்டையாக அப்படி தான் இருப்பீங்களா, க்யூட்டா? ஆமாம், அது அப்படி இருக்கிறதுனால தானே எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே அப்படி தோணுது. கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் தங்கச்சின்னா அந்த ஒரு பாசம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அதுக்குன்னு பாசம் இல்லாமல் சண்டை போடுறது நார்மலாக எல்லாருக்குள்ளேயும் வர்றது. பாசம் இல்லாமல், பாசம் என்னன்னா இப்போ இன் பர்சன் தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாதது தான். பட் இப்போ வேறு இடத்துக்கு போனாலோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆக்சுவலி அவினாஷ் தான் ஏன் மேலே பாசம் ஜாஸ்தி. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது தெரியும். நான் சரி அதுக்கு அவனுக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்படின்னு. பட் 2 பேருக்குமே எப்படின்னா நாங்கள் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். எங்களுக்கு 2 பேருக்குமே ஆகட்டும் ஃப்ரெண்ட் ஜோனுமே கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் டைம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே தான் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். இப்போ எங்களை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் நிறைய சொல்லுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ். ஆப்வியஸாக ஒரு பர்சன் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அவ்வளோக்கு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். என்னன்னா நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டோம். அது நம்மன்ட்டு இல்லை, எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கும். அண்ணன் தங்கச்சியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க தான். ஆமா கண்டிப்பா. அவர் இந்த ஷோ வருவார்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அந்த மாஸ்க் கலெக்டனோட இது எப்படி ஆப்வியஸா தெரியும். அது சரி ஓகே, நம்ம முன்னாடியே ரியாக்ஷன் கொடுத்தா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்களே. நம்மள சரி ஓகே எல்லாரும் கூட சேர்ந்துட்டு ஐயோ நம்மளுக்கு தெரியாதமே நடிப்போம் அப்படின்ட்டு. அது அவ்வளோதான். முக்கியமாக அவருடைய ஜேர்னி வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. அந்த லெக் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை நீங்கள் பக்கத்துலேருந்து ஒரு சிஸ்டராக பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு பர்சனலாக? ஆக்சுவலி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அண்ணாக்கு இப்போது அவன்கிட்ட இப்போ கேட்டாலும் உனக்கு ஆக்டிங் பிடிக்குமா டான்ஸ் பிடிக்குமா கேட்டால் அவன் டான்ஸ் தான் சொல்லுவான். எனக்கு 2 இயர்ஸ்லேருந்து ரியாலிட்டி ஷோ டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு அப்புறமா ரியாலிட்டி ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கான். அவனுக்கு என்னென்னா எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லுமே டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கான். ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கும். பட் இது வரைக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோஸுமே வின் பண்ணது கிடையாது. அப்படி வந்துட்டு இருந்தப்போ தான் திடீர்னு கால் இப்படி உடஞ்சிச்சு அவனுக்கு. அப்படின்றப்போ இது நிறைய பேருக்கு என்ன தெரியல, சிம்பத்தி சும்மா இது போடுற. பட் 2 இயர்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். அந்த 2 இயர்ஸ் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஒர்க் இல்லாமல் இருந்து. பிகாஸ் பீயிங் அ காய் நம்ம வீடை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், பிகாஸ் இஸ் ஆல்ரெடி 25 அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு அதுக்குன்னு ப்ரெஷர் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம சைட்லேருந்து தோணும்ல நம்மளுக்கு வீடு பார்த்துக்கணும், பட் ஒர்க் இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். அவனுக்கு எப்படின்னா காலே அசைக்கக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. கால் நீங்கள் எடுத்து இப்படி கூட வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அண்ணி துபாயில் இருக்காங்க, இவன் இங்கே இருக்காங்க. அங்கேருந்து அவங்க லீவ் போட்டுட்டு இவங்கள டேக் கேர் பண்ணுறது. அந்த ஜேர்னி வாஸ் கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாரிபிளான ஒரு ஜேர்னி. பட் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த மூலயமா. அவினாஷ் கிட்டே இப்போ நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டேன். பேஷன்ஸ் ஆகட்டும், எதுக்கு இடத்துல கோவம் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 2 இயர்ஸ் அவனுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு, மேபி அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் வரத்துக்காக அந்த ஒரு நிலைமை வந்திருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க போல். பட் அதுக்கப்புறமா அவன் லைஃப் சூப்பராக இருக்குது. டச்சர். ஓகே. நீங்கள் சொல்லும் போதே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அது உங்களுக்குமே நீங்கள் பார்த்ததுனால அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த சீசன் 2ல் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆகுங்கன்னு சொல்லி வாழ்த்துறோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி.